டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் தற்போது மத்திய அரசு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லியில் தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இவர்களது போராட்டம் தொடர்பாக தற்போது மத்திய அரசானது பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி சிஜேபி கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். தற்போதுதான் மத்திய அரசு இது தொடர்பான பேச்சுவார்த்தை அவர்களிடம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா அவர்கள். கிருபா, வணக்கம். தற்போது சிஜேபி கட்சியினருடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையானது எப்படி நடைபெற்று வருகிறது? கோகிலா, வணக்கம். நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டமானது நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்தை நோக்கி சலோ தன்சாட் பேரணியானது அக்கட்சி சார்பில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று காலை இந்த போராட்டம் தொடங்கிய நிலையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பேரணியில் பங்கேற்று நாடாளுமன்றம் நோக்கி சென்றவாறு இருந்தார்கள். அப்போது போலீசார் தரப்பிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தி பேரணியை கைவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இருந்த போதிலும் கூட அவர்கள் பேரணியை தொடர்ந்ததால் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடந்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே கிட்டத்தட்ட இந்த போராட்டம் தொடங்கி 20 நாட்கள், 1 மாதத்துக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் தற்போது மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் மத்திய அரசு அது சம்பந்தமாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. குறிப்பாக இன்று பேரணி தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் மத்திய இணையமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் கரப்பான் ஜனதா கட்சி சார்பில் மத்திய அமைச்சர் அல்லது பிரதமர் மட்டும்தான் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஒரு வலியுறுத்தல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கரப்பான் ஜனதா கட்சி குழுவிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு குளறுபடிகளை சரி செய்ய கோரியும் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவிடம் அவர்கள் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அப்படி இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் பட்சத்தில் அவர்களது போராட்டம் கைவிடப்படும் என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட தங்கள் பேரணியை தொடர்ந்து அவர்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் கரப்பான் ஜனதா கட்சிக்கு அழைப்பு விடுத்து மத்திய அரசு சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி கிருபா.